இது ரெண்டுமே திருப்போரூர் சந்நிதி முறை அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்து இன்னொரு பாடல் என்னன்னா, கல்லாப்படையும் கருளாப்படையும் கசிந்து உரையும் இல்லாப்படையும் நினையாப்படையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்படையும் துதியாப்படையும் தொழாப்படையும் எல்லா படையும் பொறுத்தருவாய் கட்சியை நம்பானே. இந்த பாட்டு படிச்சீங்கன்னா ஒருவேளை நம்மால என்ன முடியல, சொல்ல முடியல, நினைக்க முடியல, கோயிலுக்கு போக முடியல, குளிக்க முடியல, அதுக்கப்புறம் என்னென்னமோ நம்ம செய்யறோமே, அபிஷேகம் பண்ண முடியல, ஆராதனை பண்ண முடியல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடங்கள் படிக்க முடியல, அதனுடைய பொருளை உணர முடியல, தெய்வத்தை வணங்க முடியல, மனம் மாயைக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதை எல்லாவற்றையும் நீக்கி இறைவனுடைய பாதார விந்தத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்குமா. இந்த 3 பாட்டு அது ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லோருக்கும் இலைப்பையை கொடுத்துறதா தானே கொடுத்துடலாம் எல்லாருக்குமே. இதை வந்து நீங்களாம் கூட ஒரு 10 பேருக்கு ஜெராக்ஸ் போட்டு நீங்களாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட 10 பேருக்கு கொடுக்கலாம். இன்றைய கைங்கரியம் நம்ம மகாலிங்கம் யூடியூப்பை சேர்ந்த மகாலிங்கத்தினுடையது இன்னைக்கு கைங்கரியம். அதனால எல்லாரும் அந்த பாட்டை வந்து, ஏன்னா நமக்கும் வயசாகும், எப்போ எவன் வருவான்னு தெரியாது. புது மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டான், புது பொண்ணுன்னு பார்க்க மாட்டான், பிறந்த குழந்தைன்னு பார்க்க மாட்டான், பெரியவங்கன்னு பார்க்க மாட்டான், வயசானவங்களும் பார்க்க மாட்டான், அடியாருன்னு பார்க்க மாட்டான், யாரும் அவனை கண்ணுக்கு தெரிய மாட்டான். மாறாதக அந்தகா எப்போ படிக்கணும், நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ, மரண பயம் எப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் இந்த பாட்டு படிக்கணும். மரண பயம் எப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் இந்த பாடல் படிக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய பாடல், தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அரு கடுத்திரவு பகற்று உனைதாகும் பகர் துணை ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தனித்து வழி, கண்டிப்பா தனியாதான் பிறந்திருக்கிறோம், தனியாதான் வாழணும், தனியாதான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை இல்லை, கடைசி வரைக்கும் யாரோ இறைவன். சுடலையாண்டியா இருக்காருல்ல, சுடுகாட்டுல யார் இருக்கா? என் குழந்தை பயந்து விட